ஹாய்ங்க, நாங்கள் தான் உங்கள் சித்தா விளாக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம யோகா விளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்க 6 சக்ராஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் மெயினாக இந்த 6 சக்ராஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம், அதுவும் யோகா மூலியமா எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மூலாதாரம். இந்த மூலாதாரம் நம்மளோட பியூபிக் போன் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குது. இந்த மூலாதாரத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய போஸ் என்னன்னு பார்த்தோம்னா மவுண்டெயின் போஸ். இந்த மூலாதாரத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்மளோட குண்டலினி சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தி ஸ்டிமுலேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சுவாதிட்டானம். இந்த சுவாதிட்டானம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இடுப்பு எலும்புகளுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குது. இதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய போஸ் என்னன்னு பார்த்தோம்னா கார்லண்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கார்லண்ட் போஸ் செய்கிறதுனால நம்மளோட எமோஷனல் பிளாக் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. இதனால சுவாதிட்டானமும் ஸ்டிமுலேட் ஆகுது. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா மணிப்பூரகம். இந்த மணிப்பூரகம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா நம்மளோட தொப்புள் பகுதி பக்கமாக லொக்கேட் ஆகிருக்குது. இந்த மணிப்பூரகத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய போஸ் என்னன்னு பார்த்தோம்னா போட் போஸ். இந்த போட் போஸ் பண்ணுறதுனால நம்மளோட டைஜஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் அனாகதம். அனாகதம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட செஸ்ட் ரீஜியனில், அதுவும் மெயினாக ஹார்ட் பக்கமாக லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அனாகதத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய போஸ் என்னன்னு பார்த்தோம்னா கேமல் போஸ். கேமல் போஸ் பண்ணுறதால அனாகதம் ஸ்டிமுலேட் ஆகி நம்மளோட கார்டியாக் பிளெக்சஸ், அதாவது நம்மளோட இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது ஒன் என்னன்னு பார்த்தோம்னா விசுத்தி. இந்த விசுத்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தொண்டை பகுதிகளுக்கு பக்கமாக இருக்குது. இந்த விசுத்தியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய போஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிஷ் போஸ். இந்த போஸ் பண்ணுறதுனால விசுத்தி ஸ்டிமுலேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேச்சாற்றல், அதாவது நம்மளோட கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்கினை. நம்மளோட நெத்தி பக்கமாக லொக்கேட் ஆகிருக்குது. இதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய போஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியான போஸான சைல்டு போஸ் தாங்க. இந்த போஸ் பண்ணுறதுனால நம்மளோட உணர்வுகள், அதாவது நம்மளோட எமோஷ்னல், லவ், கம்பேஷன் எதுவாக இருந்தாலும் சரி பேலன்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட்டாக நம்மளோட சாவாசனா பண்ணிட்டு இந்த போஸ் எல்லாமே நீங்கள் என் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை கொண்டு வரோம். பாய்ங்க, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைல்.